الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். குல்லு துனுபி யுஅখিরুல்லாஹு மின்ஹா மா ஷாஅ இலா யௌமில் கியாமா. பாவ மடங்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதில் நாடுவதை கியாமத்து நாள் வரும் வரைக்கும் பிற்படுத்துகின்றான். இல்லா உக்கூக்கல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வதை தவிர. ஃபஇன்னல்லாஹு யுஅஜ்ஜிலுஹு லிசாஹிபிஹி ஃபில் ஹயாத்தி கப்லல் மமாத். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு நோவினை செய்த மனிதனுடைய அந்த பாவத்தினுடைய அதாபை, தண்டனையை அவனுடைய மௌத்துக்கு முன்னால் அவனுடைய ஹயாத்திலேயே அல்லாஹு தஆலா தீவிரப்படுத்துகின்றான், அவசரப்படுத்துகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடிய அந்த பாவம் என்பது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு மாபெரும் ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய மௌத்துக்கு முன்னாலே அதை தீவிரப்படுத்துகின்றான், அதற்குரிய தண்டனை தீவிரப்படுத்துகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மாபெரும் ஒரு குற்றமாக அது இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெற்றோர்களுடைய சந்தோஷத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுக்கு நோவினை செய்து அதன் மூலமாக பயங்கரமான விளைவுகளை சந்திப்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.